வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் இந்தியாவின் தமிழ்நாட்டில் உள்ள மாமல்லபுரத்தில் மறைந்துள்ள ஓர் அதிசய கல் பற்றி பகிர்ந்து கொள்கின்றேன். கற்களை எல்லாம் கவின்மிகு கலைகளாக்கி தமிழர்களின் பெருமையையும் புகழையும் உலகுக்கு உணர்த்தி சென்றவர்கள் பல்லவ மன்னர்கள் அப்படி என்கிறார்கள். மாமல்லபுர கோவில்களை தமிழர்களுடைய பண்பாட்டு சின்னங்கள் என்று கருதுகிறார்கள். யுனெஸ்கோ பாரம்பரிய நினைவு சின்னங்களில் ஒன்றாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இப்படி விடை தெரியாத மர்மங்களுள் இன்று மாமல்லபுரத்தில் உள்ள கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டின் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள மாமல்லபுரத்தில் கடற்கரை அருகே கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து பாறை அமைந்திருக்கிறது. இது வானிறை கல் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த தொன்மவியலின்படி கிருஷ்ணர் தன் தாய் யசோதையின் பெரும் பானையில் இருந்து வெண்ணெயை திருடி சாப்பிட்ட செயலை நினைவு கூறும் வகையில் இந்த கல்லை கிருஷ்ணரின் வெண்ணெய் பந்து என அழைக்கிறார்கள். உலகமே வியந்து பார்க்கக்கூடிய மர்மங்கள் நிறைந்த இந்த பாறை சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்னரே உருவாக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த பெரிய உருண்டை வடிவ பாறாங்கல் 6 மீட்டர் உயரமும் 5 மீட்டர் அகலமும் 250 டன் எடையும் கொண்டிருக்கிறது. இதன் எடையை ஒப்பிடும்போது இது மலையில் இருந்து உருண்டு விழ வேண்டும். ஆனால் தகுந்த பிடிப்பு ஏதுமில்லாமல் 45 டிகிரி சாய்வான பாறை தளத்தில் புவியீர்ப்பு விசையை எதிர்த்து நிற்கிறதாம் இந்த கல். இதுதான் இந்த கல்லின் மர்மமாக இருக்கின்றது. இன்று வரை அதற்கான காரணங்களும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இங்கு வருகின்ற சுற்றுலா பயணிகள் எந்தவித பயமும் இல்லாமல் பாறையின் அடியிலேயே நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்வதும் அமர்ந்து இளைப்பாறுவதும் அன்றாடம் நடைபெறுகிறது. இப்படி கிருஷ்ணரின் வெண்ணெய்ப்பந்து என்று அழைக்கப்படும் இந்த கருங்கல் உருண்டையை குன்றிலிருந்து கீழே இறக்கச் செய்த பல்லவ மன்னர் முதலாம் நரசிம்ம பல்லவனின் முயற்சி தோல்வியில் முடிந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து 1908ஆம் ஆண்டு சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் எந்த நேரத்திலும் கீழே விழும் நிலையில் இருக்கும் இந்த பாறையை பாதுகாப்பு காரணம் கருதி 7 ஜானிகளின் உதவியால் குன்றிலிருந்து கீழே இறக்க முயற்சி எடுத்திருக்கிறார். இந்த முயற்சியும் வெற்றி பெறவில்லை. கண்ணுக்கு புலப்படாத அமானுஷ்ய சக்தியே இந்த பாறையை இந்த சாய்வு தளத்தில் இருந்து மேலும் நகர முடியாதபடி நிலைநிறுத்தி இருக்கிறது என்பது சிலரின் நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த பாறையை அதன் இடத்தில் நிலைத்து நிற்க வைத்து கடவுள் தன் சக்தியை புலப்படுத்தியுள்ளார் என்றும் பலர் நம்புகிறார்கள். மேலும் இது இயற்கையான உருவாக்கம் என்பது புவியியல் விஞ்ஞானிகளின் கருத்தாகவும் இருக்கின்றது. மேலும் வீடியோக்களை பார்வையிட வணக்கம் லண்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.